அஸ்ஸலாம் அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 7ஆம் பாகம். போன தொடரில் என்ன பார்த்தோம் என்றால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி, 2ஆம் வஹி எப்படி வந்தது என்பதை பார்த்தோம். அடுத்து மற்றதை பற்றி பார்க்கலாம். 2ஆம் வஹி வந்தது பின்பாக இறைவசனங்கள் தான் நபித்துவத்தின் தொடக்கமாகும். இவற்றில் 2 வகையான சட்டங்கள் உள்ளன. முதலாம் வகை, நீங்கள் எழுந்து சென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனத்தின் மூலம் இறைத்தூதரை எடுத்து அமர்த்திய வேண்டும், ஏற்காதவர்களையும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இவ்வசனத்தின் பொருள், வழிகேடு, அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது ஆகிய குற்ற செயல்களிலிருந்து இம்மக்களை விலக்கவில்லையெனில் அவர்களுக்கு அல்லாஹ்வின் வேதனை உண்டாவென நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 2ஆம் வகை, அல்லாஹ்வின் கட்டளைகளை முழுமையாக பேணி பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நீங்கள் அழகிய முன்மாதிரியாக நிகழ முடியும் என்று கட்டளையிடப்படுகிறது. உங்கள் இறைவனை பெருமைப்படுத்துங்கள், அதாவது அல்லாஹ்வை மட்டும் மகிமைப்படுத்துங்கள், அதில் எவரையும் இணைக்காதீர்கள். உங்களது ஆடைகளை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை மகிமைப்படுத்தி அவன் முன்பு நிற்பவர்கள் அருவருப்பான தோற்றமின்றி பரிசுத்தமின்றி உடையையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஆடையில் தூய்மையை எவ்வாறு வலியுறுத்துவதும் போது, கெட்ட செயல், தீய சிந்தனையிலிருந்து நாம் எவ்வாறு தூய்மை பெற்றிருக்க வேண்டும் என்பதை சொல்ல தேவையே இல்லை. அசுத்தங்களை வெறுத்திடுங்கள், அதாவது அல்லாஹ்வை வணங்கி அவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்து அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து தூரமாக்கி விடுங்கள். நீங்கள் பிரதிபலன் தேடியவராக எவருக்கும் உதவி ஒத்தாசை புரியாதீர்கள். அதாவது பிறர் உதவி செய்யும் போது அதற்கு சமமான அல்லது அதைவிட அதிகமான பலனை எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கஷ்டங்களை நீங்கள் பொறுத்திருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கூட்டத்தாரை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அவனது தண்டனைகளை கூறி எச்சரிக்கை செய்கையில், அவர்களால் துன்பங்கள் நிகழலாம், அவற்றை அல்லாஹ்வுக்காக சகித்து கொள்ள வேண்டும் என்று இந்த இறுதி வசனத்தில் உணர்த்தப்படுகிறது. ஆரம்பமாக அல்லாஹ்வின் அழைப்பு பணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓய்வு உறக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி உடலை வருத்தி கொள்ளவும், அனல் பறக்கும் போருக்கு ஆயத்தமாகவும், எதிர்காலத்தில் சமுதாய புரட்சிக்கு ஈடு கொடுக்கவும் எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என ஒரு இராணுவ உத்வேகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூண்டுகிறது. போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்க என அழைப்பு எங்கனம் உள்ளது என்றால், ஓ தானாக வாழும் ஒரு சுயநலவாதிதானே, சாய்வு கட்டிலில் ஓய்வு தேடுபவர், தங்கள் அப்படிப்பட்டவரே அல்லவே, தங்கள் உயர்ந்த ஒரு பணிக்கு ஆயத்தமாக வேண்டியுள்ளதே, எதிர்காலத்தில் பெரும் சமுதாய சுமையை தாங்கள் சுமக்க நேரிடுமே, இந்த போர்வை சுகத்திற்காகவா புவியில் பிறந்தீர்கள், தங்களின் உறக்கம் உசிதமானதா, ஒரு மன நிம்மதியை உள்ளம் விரும்பலாமா, சுகம் தேடலாமா, கூடவே கூடாது. உங்களை மகத்தான பொறுப்பு இரு கரம் நீட்டி வரவேற்கிறது. எழுங்கள், உங்களுடைய பரக்கத்தை தாங்கிக் கொள்ள தயாராகுங்கள், சிரமத்தையும் தியாகத்தையும் ஏற்றுக்கொள்ள எழுந்து வாருங்கள். ஓய்வெடுக்க வேண்டிய காலம் ஓடிவிட்டது, இனி கண் துஞ்சாது விழித்து போராட வேண்டும். நீங்கள் அர்ப்பணிக்கும் ஆயத்தமாகுங்கள், தயாராகுங்கள். உண்மையில் அல்லாஹ்வின் இந்த வசனம் மிக அச்சுறுத்தலானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இல்லத்தில் நிம்மதியாக படுத்துறங்குவதிலிருந்து வெளியேற்றி முழு வாழ்க்கையிலும் அழைப்பு பணியில் சிரமங்களை சந்திக்க தயார்படுத்தியது. அல்லாஹ்வின் இக்கட்டளையை நிறைவேற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். அன்று எழுந்தவர்கள் 20 வருடங்கள் மேலாக ஓய்வு பெறவே இல்லை. தனக்காகவோ தமது குடும்பத்தினருக்காகவோ இல்லாமல் அல்லாஹ்வினால் ஒப்படைக்கப்பட்ட மாபெரும் பொறுப்பின் சுமையை தனது தோளில் சுமந்து இறையழைப்பு பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள்.
அவர்கள் சுமந்த ஏகத்துவ போராட்டத்தின் சுமையாகும். அல்லாவினால் தனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை செவியுற்றதிலிருந்து 20 வருடங்கள் மேலாக ஓய்வு உறக்கமின்றி மாபெரும் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு நாம் சார்பாகவும் மனித குலத்தின் சார்பாகவும் சிறந்த நற்கூலியை அல்லாஹ் நல்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நீண்ட தியாக வாழ்க்கையின் சில பகுதியைத்தான் நாம் பின்வரும் பக்கங்களில் காண இருக்கிறோம். வஹீயின் வகைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்துக்கு பிந்திய வாழ்வை விட பேசும் முன் வஹீயின் இறைச்செய்தியின் வகையை பற்றி காண்பது சிறந்தது. வஹீயின் வகைகள் பற்றி இப்னு ஹைரஹ் ஜாத்துல் மாது என்ற தனது நூலில் கூறுவதாவது: உண்மையான கனவு இதுதான் வஹீயின் தொடக்கமாக இருந்தது. 2. வானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முன் தோன்றாமல் உள்ளத்தில் இறை செய்தியை போட்டு விடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரூஹுல் குதூஸ் ஜிப்ரீல் தனது உள்ளத்தில் ஊதினார். அதாவது தனது உணவை முழுமையாக முடித்துக் கொள்ளும் வரை எவரும் மரணிக்க மாட்டார். அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். உணவை தேடுவதில் அழகிய வழியை தேர்ந்தெடுங்கள். உணவு தாமதமாகுவதால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அதை தேட வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடம் உள்ளதை அவனுக்கு வழிபடுவதன் மூலமே தவிர வேறு வகையில் அடைய முடியாது. வானவர் ஒரு ஆடவன் உருவில் தோன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசுவார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் நிறுத்திக் கொள்வார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில்தான் வானவரை சில நபி தோழர்கள் கண்டிருக்கிறார்கள். வானவர் மணியோசை போன்று வருவார். இந்த வகையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானவர் தன்னுடன் இணைத்துக் கொள்வார். கடுங்குளிரிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேர்வை பெருக்கெடுத்து ஓடும். அவர்கள் வாகனத்தில் அமர்ந்திருந்தால் வஹீயின் சுமை தாங்காது அந்த வாகனம் அப்படியே தரையில் அமர்ந்துவிடும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கால் ஸைத் இப்னு சாபித் ரலி அவர்களின் கால் மீது இருந்த நிலையில் வஹீ வந்தது. அதன் சுமை அவர்களது காலை துண்டித்து விடும் அளவுக்கு மிக கடினமாக இருந்தது. வானவர் அல்லாஹ் படைத்த அதே உருவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் தோன்றுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் செய்தியை அறிவிப்பார். இவ்வாறு 2 முறை நடந்துள்ளது. இதைப் பற்றி குர்ஆனில் அன்-நஜ்ம் என்ற அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அழைத்து பேசுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஹ்ராஜ் தொழுகை கடமையாக்கப்பட்ட போன்று வானவரின் நேரடியாக அல்லாஹ் பேசுவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அல்லாஹ் பேசியது போல மூசா நபிக்கு இந்த சிறப்பு கிடைத்தது பற்றி குர்ஆனில் விவரிக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சிறப்பு கிடைத்தது என மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸ்களில் மூலம் தெளிவாக நாம் காணலாம். முதல் காலகட்டம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல். ரகசிய அழைப்பு 3 ஆண்டுகள். சூரா முத்தஸிலின் ஆரம்ப வசனங்களை அருளப்பட்டதும் ஏகத்துவ அழைப்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரானார்கள். அக்கால மக்கள் சிலைகளை வணங்கி வந்தனர்கள். தங்களது முன்னோர்களை சிலை வணங்கிகளாக கண்டார்கள் என்பதை தவிர சிலை வணக்கத்திற்காக வேறெந்த ஆதாரமும் அவர்களிடம் இல்லை. பிடிவாதமும் அகம்பாவமும் அவர்களிடம் இயல்பாகவே இருந்தன. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வாள்முனைதான் என்று அரபிய தீபகற்பத்தின் மார்க்க தலைமைகளுக்கு தாங்களே மிக தகுதியுடையோர் என்றும் நம்பியிருந்தனர்கள். அரேபிய தீபகற்பத்தின் மார்க்க தலைமையிடமான மக்காவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர்கள். அதை அப்படியே பாதுகாப்பது தங்களது பொறுப்பென கருதினார்கள். இப்போது அவர்களது உணர்வில் ஊறிக் கிடந்த கொள்கையை தகர்க்கும் முயற்சியை திடீரென செய்தால் அது எதிர்வினைகளை ஏற்படுத்திவிடும். எனவே அழைப்பு பணியை ரகசியமாக தொடங்குவதுதான் விவேகமான செயலாக இருந்தது. முதியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்ப காலமாக குடும்பத்தார்கள் மற்றும் நண்பர்களில் தனது நம்பிக்கைக்குரியவர்களுக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தினார்.
உண்மையை நேசிப்பவர் நல்லவர் என தன் எண்ணியவர்களுக்கு ஏகத்துவ அழைப்பை விடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த வகையிலும் சந்தேகிக்காத ஒரு கூட்டம் அவர்களின் அழைப்பை ஏற்றது. இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வாலூன் முந்தியவர்கள், முதலானவர்கள் என்று அறியப்படுகிறார்கள். இவர்களில் முதன்மையானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரான அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு ஆவார். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமை ஸைது இப்னு ஹாரிஸா ரலி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பராமரிப்பிலிருந்த சிறுவர் அலி ரலியல்லாஹு, உற்ற தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு ஆகிய அனைவரும் அழைப்பு பணியில் முதல் நாளிலேயே இஸ்லாமை தழுவினார்கள். பிறகு இறை அழைப்பு பணிக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு ஆயத்தமானார்கள். அவர்கள் அனைவரின் நேசத்துக்குரியவராகவும் மென்மையானவராகவும் நற்குணமுடையவராகவும் உபரியாக இருந்தார்கள். அவர்களது அறிவு, வணிக தொடர்பு, இனிய பேச்சு ஆகியவற்றை மக்கள் மிகவும் நேசித்தார்கள். அவர்கள் தனக்கு மிக நம்பிக்கைக்குரியவர்கள் முதலில் அழைக்கத் தொடங்கினார்கள். அவர்களது அழைப்பை ஏற்ற உஸ்மான் இப்னு அஃபான், ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சாது இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 8 நபர்கள் இஸ்லாமை முதலாக ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களை அடுத்து இச்சமுதாயத்தின் நம்பிக்கையாளர்கள் ஆமீன் என்ற பெயர் சூட்டப்பட்ட அபு உபைதா, ஆமீர் இப்னு ஜர்ரஹ், அபு சலைமா இப்னு அப்துல் அசத், அவரது மனைவி உம்மு சலைமா, அர்கம் இப்னு அபுல் அர்கம், உஸ்மான் இப்னு மல்யூன், அவரது 2 சகோதரர்கள் ஹுதாமா, அப்துல்லா, உபைதா இப்னு ஹாரிஸ், ஸைது இப்னு ஸைது, அவரது மனைவி ஃபாத்திமா பின்த் ஹத்தாப், உமர் அவர்களின் சகோதரி கஃபாப் இப்னு அஸ்ரத், ஜாபர் இப்னு அபுதாலிப், அவரது மனைவி அஸ்மா பின்த் உமைஸ், ஹாலித் இப்னு ஸைது இப்னு அஸ், அவரது மனைவி உமைனா பின்த் ஹலப், அம்ரு இப்னு ஸைது இப்னு அஸ், ஹதீப் இப்னு ஹாரிஸ், அவரது மனைவி ஃபாத்திமா பின்த் உஜல்லில், ஹதாப் இப்னு அல் ஹாரிஸ், அவரது மனைவி உஹைரா பின் யாசர், மொமர் இப்னு அல் ஹாரிஸ், முத்தலிப் இப்னு அஸர், ரம்லா பின்த் அபு பிஐயும் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இவர்கள் அனைவரும் குறைசி கோத்திரத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்கள், முதன்மையானவர்கள். அப்துல்லா இப்னு மஸ்பூத் இப்னு ரபிஉவா, அப்துல்லா இப்னு ஹஜ்ரஜ், அபு ரஹ், அஹ்மத் இப்னு ஸாஹ், பிலால் இப்னு ரஃபாஹ் ஹஃபாஸி, சுபைப் இப்னு ஜுனான், அம்மார் இப்னு யாசர், அவரது மனைவி சுமையா, ஆமீர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் மற்ற கோத்திரங்களிலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள். பெண்களில் மேற்கூறப்பட்டவர்களைத் தவிர மற்ற பலர் இஸ்லாமை ஏற்றனர்கள். அவர்கள் உம்மு ஐமான், பரஹா, அப்பாஸின் மனைவி உம்முல் யால், லுஃபஹ், அஸ்மா பின்த் அபுபக். அல்லாஹ் இவர்கள் அனைவரையும் திருப்தி கொள்வானாக. அஸ்ஸாபிகூனல் முந்தியவர்கள், முதலாமானவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் இவர்களை போற்றுகிறான். இஸ்லாமை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட ஆண் பெண்களின் எண்ணிக்கை 130 ஆகும். எனினும் இவர்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைமுகமாக அழைப்பு விடுத்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றார்களா அல்லது அவர்களில் சிலர் அதற்கு பின் இஸ்லாமை ஏற்றார்களா என்று உறுதியாக கூற முடியாது. இவர்கள் அனைவருமே முதன்மையாக இஸ்லாமை ஏற்றவர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் மற்றவையை பார்க்கலாம். அடுத்த தொடர் தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ்.